Hi, this is அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டக. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஒரு எட்டியாக ஆடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹசூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் எனக்கு வண்டி டைம் இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆடியோ கேட்க மாட்டார். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அவர் பார்த்துட்டு அவரு ஒரு ஆடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். வந்து டெமோலாம் காமிச்சப்போ அவருக்கு ஒரு 2-வே பேசிவ் செட்டப் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ராசஸரும் போட்டு பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெட் யூனிட் வச்சு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ பெட்டர் அவுட்புட் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸர் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு கஸ்டமர் இப்போ வந்து பண்ணிட்டு போயிட்டார். ஸோ டியூனிங்க்கு மறுபடியும் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம இப்போ காம்படிஷன்லாம் போயிருந்தோம் பேங்காக்கில். நம்ம இம்ரான் சார் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் போயிருக்காரு காம்படிஷனுக்காக. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கப் வின் பண்ணியிருக்கோம். தாய்லாண்டில் காம்படிஷன் நடந்தது. 2 வண்டி நம்ம 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி செகண்ட், ஒரு வண்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். நம்ம இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு நம்ம கப் அடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நம்ம இம்ரான் சார் நம்ம பண்ணது, நம்ம டீம் ஒர்க் எல்லாமே சேர்ந்து போய் அங்கே போய் ஒரு வண்டியில் நம்ம வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 20 days அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணி அந்த காம்படிஷன் வின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த நாட்டில் அங்கேயே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணுறாங்கிறது ரொம்ப பெருமையாக, ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று அது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவர் அங்கே இருக்கிறனால டியூனிங் பண்ண முடியல. அவர் டியூனிங்க்கு மறுபடியும் வருவார். அப்போது வந்து இதோட வீடியோ ரீல்ஸ் வந்து நம்ம அனுப்பலாம். இப்போது இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆடிஷன் APK 165P நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் குவாக்ஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் செட்டப்புக்காக ஒரு OnQ 6 channel ப்ராசஸர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆம்பிளிஃபயர் இதுதான், சவுண்ட் மேகஸ் 5 channel ஆம்பிளிஃபயர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கரில் 10 inch சப்வூஃபர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டியூனிங் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடியோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி போயிருக்காரு. டியூனிங் முடிச்சுட்டு வந்துட்டு அவர் எப்படி ஃபீல் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இம்ரான் சார் வந்து நேரில் உட்காந்து சொன்னாலும் தெரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ட்ரைனிங் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு மாதிரி டியூனிங் இருக்கும். ஸோ இந்த டைம் பேங்காக் போயிட்டு காம்படிஷனே போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் டியூனிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம கேட்போம். தென் இதில் எல்லாம் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயத்த பண்ணாமல் விட்டுருப்போமா, டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போல டேம்பிங் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். என்ட்ரி லெவல் டேம்பிங்னு சொல்லலாம். ஸோ இது வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது திக்னஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்பிங்கோட இதெல்லாமே மாறும். இதோட ஃபுல் பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. until then, see you. Bye. This is Apadi from Aram Cardigas.